பத்மாவதியே ஸ்ரீலக்ஷ்மி பங்கஜ விழியே மகாலட்சுமி நித்தம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி நிம்மதி தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தனங்கள் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீதனலக்ஷ்மி மகாலட்சுமி மனதினில் நிறைவாய் ஸ்ரீலக்ஷ்மி மங்களம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி உன்னடி பணிந்தோ ஸ்ரீலக்ஷ்மி உயர்வினை தருவாய் மகாலட்சுமி உன்னடி காண்போ ஸ்ரீலக்ஷ்மி புகழை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலர்மேல் அமரும் ஸ்ரீலக்ஷ்மி அன்பை பொழியும் மகாலட்சுமி சிலை வடிவான ஸ்ரீலக்ஷ்மி க்ஷீரசாகரி மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷः பீഠீம் மதுவிதயினோ பூஷயந்தீம் சுகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணாத் த்வாம் சரண்யாம் பிரபத்யே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பத்மாவதி தாயார் திருசுகனூர் என்ற க்ஷேத்திரத்தில் ஆவிர்பவித்தவள் இன்று ரதசப்தமி என்று தன் சகோதரனுடன் சேர்ந்து நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கிறாள் தாயார். ஏனென்றால் சந்திர சகோதரி என்றுதான் தாயாருக்கு பெயர். எப்படி என்றால் சந்திரன் சோமன் மகாலட்சுமி தேவிக்கு அடங்கிய ஆழமான ஆன்மீக மற்றும் பௌதிகமான தொடர்புகள் புராணங்கள் உள்ளன. அதாவது பாலாழ் கடலில் தோன்றிய உறவு இது. தேவரர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெறும் பொருட்டு பார்க்கடலை கடைந்தபோது மகாலட்சுமி, சந்திரன், அமிர்தம், வாசுகி, பஞ்சமுக விஷ்ணு போன்றவைகள் வெளிப்பட்டன. அதே சமயத்தில் மகாலட்சுமி ஸ்ரீ விஷ்ணுவின் மார்பில் வசிப்பது போல் சந்திரன் அந்த கூடவே அந்த தாயாருடன் கூட அந்த ஆவிர்பவத்தவனாக ஆகிறான். மகாலட்சுமி செல்வத்திற்கும் வளத்திற்கும் கடவுளாக வணங்கப்படுகிறார். சந்திரனின் ஒளி பசுமை, மகிழ்ச்சி, உணர்ச்சி மற்றும் வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது செல்வத்தின் ஒரு இடத்தில் சந்திரன், சந்திரனிடத்தில் நமக்கோர் செல்வம், அது திரு தாயார். தாயார் செல்வத்திற்கு வளத்திற்கும் கடவுளாக இருக்க, சந்திரன் நமக்கு பசுமையும் மகிழ்ச்சி, உணர்ச்சி, வளர்ச்சி என்று தரக்கூடியவனாக இருக்கின்றான். இவர் இருவரும் ஒரே இடத்தில், இந்த இடத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமலா திருப்பதி பக்தி தொலைக்காட்சியின் மூலம் லக்ஷ்மி தேவியை வழிபடும்போது சந்திரகலை, சந்திரலக்ஷ்மி என்ற நாமங்களை சொல்லப்படுகிறது அல்லவா? அதேபோல் அந்த சந்திரலக்ஷ்மி என்ற பெயரால் மகாலட்சுமியின் ஒரு அம்சம் குறிப்பிட்டிருக்கிறது. தை மாதம் பௌர்ணமி என்று சந்திரலக்ஷ்மி விரதம் கூட நம்மால் செய்யப்படுகிறது. சந்திரனை வழிபட்டால் மன அமைதி, செல்வம், குடும்ப நலன், நல்ல உறவு போன்றவை கிடைக்கும் என்று ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு மன அமைதி ஏற்பட வேண்டுமென்றால், ஒருவனுக்கு செல்வம் வேண்டுமென்றால், ஒருவனுக்கு குடும்ப நலன் வேண்டுமென்றால், ஒருவனுக்கு நல்ல உறவு வேண்டுமென்றால் சந்திர பகவானை சேவிக்க வேண்டும். அதோ சந்திர பகவானுடன் சேர்ந்த அந்த
தாயாரை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். தாயாருக்கு பிரபையாக, தாயாருக்கு வெளிச்சமாக அந்த நிஷா ராஜன், அந்த சந்திரன் இருக்கின்றான். அதாவது அந்த திருச்சானூர் என்ற க்ஷேத்திரத்தில் அந்த தாயார் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கிறாள். எப்படி என்றால், சந்திரன் சீதளம், அதாவது சிறு குளிர்ச்சி தரும் கிரகமாக இருக்கின்றது. ஆனால் மகாலட்சுமி ஸ்னிக்தம், மிருதுவான செல்வம் வழங்குபவர். இவர்கள் இருவரும் நமக்கு காட்சியளிக்கின்றார், அனுகிரகித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த சீதளமான ஒரு விஷயமும் அதேபோல் மிருதுவான ஒரு செல்வமும் இரண்டும் சேர்ந்திருந்தால் எப்படி நம்மால் மிக அழகாக இருக்க முடியும் என்று ஒரு தடவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பௌர்ணமி என்று தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்ற மகாலட்சுமியை வழிபடுத்துவதும் சந்திர கிரகத்தின் சக்தியை பெறுவதற்கான வழிமுறையாக சொல்லப்படுகிறது இந்த வைதிகமான ஒரு பிரக்கிரியல். அதேபோல் சந்திரனும் சுக்கிரனும் ஒரு இணைப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் மனிதனுடைய நிலைமை என்றால், சந்திரன் சோமம் என்றும் சுக்கிரன் வெள்ளி என்றும் அழைக்கப்படுவார்கள். அந்த சுக்கிரன் லக்ஷ்மியை உடையவனாகவும் சந்திரன் அழகின் பசுமையின் கடவுளாகவும் தெரிகின்றார். இப்படி அந்த லக்ஷ்மி உடையவனாகவும் இருந்து கொண்டு அந்த பசுமையின் கடவுளாகவும் அந்த சந்திரன் இருவரும் சேர்ந்து நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதேபோல் சந்திரன் மற்றும் லக்ஷ்மி ஒரு தெய்வீக ஆற்றலின் இரண்டு அம்சங்களாக புராணங்களும் சொல்லுகின்றன. இப்படி இருக்க சந்திரன் நிதி செல்வத்தை அதிகரிக்க ஒரு விஷயமாக இருக்கின்றான். ஏனென்றால் அந்த பகவத் தியானத்தில் ஓம் ஸ்ரீம் க்ளீம் சோமாய நமஹா என்று யாரொருவர் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சந்திரனுடைய பலம், அந்த சந்திரனுடைய அனுகிரகம் ஏற்படும் என்று ஒரு வைதிகமான சம்பிரதாயம் வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மகாலட்சுமியின் பூஜையின் போது சந்திரனை நோக்கி சொல்லுதனால் ஏற்படு ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த திருசுகனூர் என்ற ஒரு க்ஷேத்திரத்தில் சந்திரபிரபை வாகனத்தில் அந்த தாயார் எழுந்தருளிக் கொண்டு நம்மை அனுகிரகித்து கொண்டிருக்கிறார். அதோ ஒரு பாகவதர்கள் அந்த பெண்களாகட்டும் அந்த புருஷர்களாகட்டும் எல்லா இடத்திலையும் அந்த ஸ்திரீ புருஷ பேதமில்லாமல் அந்த பகவானை அந்த பகவதியையும் சேவித்து கொண்டிருக்கிறார் அல்லவா? ஏனென்றால் திருப்பார்கடலில் அவதரித்தோர் அந்த தாயார் அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு க்ஷீராப்தி கன்யை என்று கூட நாம் சொல்லுகின்றோம். ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷணதசாம் அபிநேது காமே அந்தர்ஹிதேதர குணாத் அபலாஸ்வபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷி என்று பூஸ்துதியில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடலில் மூழ்கிய பூமியை பகவான் உத்தாரம் செய்தார் என்றால் என்ன கருத்து? சம்சாரமாகிய கடலில் மூழ்கி வரும் பத்த ஜீவர்களை பகவானும் பிராட்டியும் கரை ஏற்றுவிடுவார்கள் என்றுதானே பொருள். இதைதான் நமக்கு தெரிவிக்கிறார் தாயார். ஏனென்றால் அந்த தாயாருக்கு இருக்கிற ஒரு அனுகிரகம் பகவானிடத்தில் நாம் பெற வேண்டுமென்றால் தாயாரை நாம் சேவிக்க வேண்டும். இன்று ரதசப்தமி என்று தாயாரிடத்திலேயும் சூரிய பிரபையிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது கடைசியாக சந்திரபிரப வாகனத்தில் பக்தர்கள் எல்லோருக்கும் ஒரு அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்யசாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சஜ தர்மாத்மா முகூர்த்தமபி தேவி ஜீவதி என்கிறார் வால்மீக பகவான். அந்த எம்பெருமானின் திருமார்பில்தான் பரம பாகவதரான பிருகு மகர்ஷியின் திருவடிப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் பாகவதர்களின் திருவடிப்பட்ட இடத்தில் நித்திய சாநித்தியம் கொள்கிறாள் என்பதை காட்ட இப்படி அங்கு வசிப்பதாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படிதான் இந்த தாயாருடைய வைபவம். சரசி ஜாயதே இதி சரசிஜா என்று
தாயாரை நாம் வணங்குகின்றோம். எப்படி என்றால் பூமா என்றும் வைப்புல்யார்த்தகமாக இருக்கின்ற அந்த சப்தத்துக்கு பூமாயஸ்யா புவனமகிலம் என்று சுவாமி தேசிகன் அந்த தாயாரை பற்றி தெரிவிப்பது மகத் பாக்கியம். ஓம் நமோ வெங்கடேஷாய. விளக்கேற்றி பூஜை செய்தோம் தாயே, நித்தம் நீ இல்லம் வாழ ஆசை வைத்தோம். அம்மா நின் கோலம் மனையாளும் வரம் வேண்டினோம். வைபோக வாழ்வு தர வர வேண்டுமே எங்கள் வைபவமே வைபவ மகாலட்சுமியே. கலசத்தை தீர்த்தத்தால் நிறைவாக்கினோம். அதன் தளமெங்கும் களபத்தால் மணம் பூசினோம். குங்குமத்திலே பொட்டும் இட்டோம் அம்மா, நீ குடியிருக்க வேண்டி பாதம் தொட்டோம் அம்மா. துளசியினை தீர்த்தத்தில் சேர்த்தோம் அம்மா, அதில் தூய புனித நதிகள் வர ஆர்த்தோம் அம்மா. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. துளசியினை தீர்த்தத்தில் சேர்த்தோம் அம்மா, அதில் தூய புனித நதிகள் வர ஆர்த்தோம் அம்மா. மலருடனே அட்சதையை உந்தன் முன்னே வைத்து வகை வகையாய் உபசாரம் செய்தோம் அம்மா, செய்தோம் அம்மா. வைபோக வாழ்வு தர வர வேண்டுமே எங்கள் வைபவமே வைபவ மகாலட்சுமியே. தங்க வெள்ளி ஆபரணம் தாயே உனது, தனியழகு மேனியிலே சாற்றினோம் அம்மா. அங்க பூஜை மலராலே செய்தோம் அம்மா, அம்மா ஆனந்த நீர்வீழில் பெய்தோம் அம்மா. அம்மாவுன் பெயரை எல்லாம் சொல்லி विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.